श्रीशैलेशदयापात्रं दीपक्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्योमोगतस्सराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्कुरेलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाव्यकपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्गरेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वस्वर्मवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तुजिकलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டார் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டிச்சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவீன்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயன் திருவடிகளே சரணம் அப்பர் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது 79, 80, 81, 82 ஆகிய 4 திவ்ய தேசங்களையும் சேர்ந்தாற்போல் இன்று ஒரே கோயிலுக்குள் காண இருக்கிறோம். அதாவது திருவூரகம் என்ற கோயில், இது காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. காஞ்சிபுரத்தில் திருவூரகம்ங்கிற கோயில், அது பெருமாளுடைய திருநாமம் ஊரகத்தான், உலகளந்த பெருமாள். நின்ற கோலம் மேற்கே திருமுக மண்டலம். தாயார் அமுதவள்ளி நாச்சியார். விமானம் சாரஸ்ரீகர விமானம். சேஷதீர்த்தம். பிரத்யக்ஷம் ஆதிசேஷனுக்கு. திருமங்கை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் ஆகிய இருவரும் 6 பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த பெருமாளை. பெரிய காஞ்சிபுரத்தில் பஸ் நிலையத்துக்கு அருகில் காமாட்சி கோயிலுக்கு எதிர்ப்புற சாலையில் கடைசியில் உலகளந்த பெருமாள் கோயில் என்று கேட்டால் யாரும் சொல்லுவார்கள். சுமார் 30 அடி உயரமுள்ள நீண்ட உருவம். தாயார் படிதாண்டா பத்தினி. காலடியிலே மகாபலி இருப்பது மாதிரி ஒரு அருமையான காட்சி இருக்கும். இந்த உலகளந்த பெருமாள் கோயிலுக்குள்ளேயே 3 சன்னதிகள் இருக்கும். அது 3 திவ்ய தேசங்களாக, அதாவது மொத்தம் 4. திருவூரகம் 1, அதனுடைய உள் சன்னதியில் திருநீரகம்னு, இன்னொரு சன்னதி திருக்காரகம், இன்னொன்று திருக்கார்வானம். 4 திவ்ய தேசங்களாக இது கணக்கிடப்படுகிறது. கோயில் ஒன்று தான். அந்த கோவிலுக்குள்ளேயே உள் சன்னதியாக உள்புறத்திலேயே இருக்கக்கூடிய 4 சன்னதிகள் 4 திவ்ய தேசங்களாக கருதப்படுகிறது. திருநீரகம் பெருமாள் ஜெகதீச பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் நிலமங்கை வள்ளி. விமானம் ஜெகதீஸ்வர விமானம். தீர்த்தம் அக்ரூர தீர்த்தம். பிரத்யக்ஷம் அக்ரூருக்கு காட்சி கொடுத்தார். திருமங்கை ஆழ்வாரால் ஒரு பாசுரத்தால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய காஞ்சிபுரத்தில் இதே உலகளந்த பெருமாளுடைய உற்சன்னதியில் இது இருக்கிறது. அடுத்து திருக்காரகம்.
இதுவும் அதே உள்ள சன்னதியாக ஒரு சன்னதியாக இருக்கும். அது ஒரு திவ்ய தேசமாக கணக்கிடப்படுகிறது. பெருமாள் கருணாகர பெருமாள் நின்ற கோலம் தெற்கே திருமுக மண்டலம். தாயார் பத்மாசனி தாயார் வாமன விமானம் ரம்ய விமானம்னு பேர். தீர்த்தம் அக்ராய தீர்த்தம். பிரத்யக்ஷம் மேக நிதேகன ரிஷிக்கு பிரத்யக்ஷம். திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தினால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அடுத்தது திருக்கார் வண்ணம். அதுவும் உள்ள ஒரு சன்னதி தான். அதே உலகளந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே பெருமாள் கல்வர் பெருமாள் கார்வாணர்னு பேர். நின்ற திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம். தாயார் கமலவல்லி நாச்சியார். விமானம் புஷ்கல விமானம். தீர்த்தம் கௌரி தடாக தீர்த்தம். பிரத்யக்ஷம் கௌரிக்கு பிரத்யக்ஷம். திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தினால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இப்போ பாசுரங்களை பார்ப்போம். திருநெடுத்தாண்டகத்திலே திருமங்கை ஆழ்வார் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்தங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறையீர் வெகா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமர் பூங்காவரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதன் நெஞ்சு உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணி பேணி. அடுத்தது கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் காமர் பூங்கச்சியூரகத்தாய் என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்னும் வெகாவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் மல்லடர்த்து மல்லரையன் நட்டாய் என்னும் மாகீண்ட கைத்தலத்தன் மைந்தா என்னும் சொல்லெடுத்து தன்கிளியை சொல்லே என்று துணைமுலை மேல் தொழி சேர கொள்கின்றாளே என்று ஒரு பாசுரத்தாலும் இப்படி 4 பாசுரங்கள், இப்படி 4 திவ்ய தேசங்களையும் ஒரு சேர ஒரே இடத்தில் ஒரே கோவிலுக்குள்ளேயே பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த கோவிலுக்கு கிடைக்கும். பெருமாள் ஓங்கி உலகளந்தவனாக இருப்பார். 30 அடி உயரம். கீழே வாமன மகாபலி தன்னுடைய பாதத்தில் தன்னுடைய தலையை அவருடைய பூமியில் அமுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கோயில் தான். ஆனால் அதுக்குள்ளேயே 4 திவ்ய தேசங்களையும் நாம் பார்க்கக்கூடிய ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த 4 சேர்த்து தான் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். அவர் ஒரே கோயிலுக்குள்ளே இருக்கிறனால 4 இதையும் சேர்த்த மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் ஏனைய ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாது இறைவா நீதாராய் பறையிலரும்பாவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையில ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புரு ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.